ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகீஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பாண்டிச்சேரி போயிருந்தோம் இல்லையா, நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் டூர் தாங்க பார்க்க போகிறீங்க. எங்களோட ரூமு அப்புறம் ரெசார்ட் சுற்றி எப்படி இருக்குது அதை தான் பார்க்க போகிறீங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பிள்ளையார் வச்சுருக்காங்க. அப்படியே சைடில் வந்தீங்க பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் போகிற வழியே பார்த்திங்கன்னா அவ்வளோ பச்சை பசேன்னு வச்சுருந்தாங்க. ரிசப்ஷனுமே அவ்வளோ பெருசாக இருந்தது இந்த ரிசப்ஷனு. இங்கே ரெஸ்டாரண்ட்டு, பார்ட்டி ஹால், ஸ்விம்மிங் பூல் டைனிங்கு, கிட்ஸ் ப்ளே ஏரியா எல்லாமே இருக்குங்க. வித் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட பார்க்கிங்குமே பெருசாக இருந்தது. இங்கே வாலிபால் ஆடுறதுக்கு கூடமே ஆக்சஸ்லாம் வச்சுருந்தாங்கங்க. ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் பால்லாம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது. சுற்றி ரூம் சுற்றி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம இப்போ ரூமுக்கு தாங்க நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம ரூம் போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருந்தது, பச்சை பசேர்னு. ஃபுட்பாத்லாம் இப்படி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸாக தான் இருக்குது. எல்லா ரூமுக்கு வெளியிலையும் இந்த மாதிரி வந்து ஒரு செடி வச்சுருக்காங்க. கொடியில் வளர்கிற மாதிரி ஒரு செடி வச்சுருக்காங்க. பார்க்கவுமே அழகாக இருந்தது. மார்னிங் ஒரு டீ காஃபிலாம் கொண்டு வந்து இங்கே வந்து வாசலில் குடித்தோன்னா உட்காந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பூ வச்சுருந்தாங்க. லைக் பேபி பிங்க்லேயும் எல்லோலேயும் வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே அழகாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்தது. கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங்கு, அப்புறம் வந்து சீஸா, அப்புறம் ஸ்லைடிங் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க கிட்ஸ் ப்ளே ஏரியா கூட. சரி வாங்க, இப்போது நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குற ரூம் எப்படி இருக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம். இங்கே எல்லா ரூமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் கான்செப்டில் தான் இருந்தது. நம்ம ரூமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கர்டன்ஸு, ப்ளூ கலர் பெட்டு எல்லாமே ப்ளூ கான்செப்டில் தான் இருந்தது. ஒரு டிவி யூனிட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டிங் சேர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்ட், கதவு திறந்த உடனே பேக் சைடில் ஒரு கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா லைக் 2 பில்லோ வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து டவல் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டவல் வேணும், எக்ஸ்ட்ரா பில்லோ வேணும்னா நம்ம கேட்டுக்கணுங்க. அதே மாதிரியே நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பெட்டு கேட்டிருந்தோம். அதுவுமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். துணி மாட்டிக்கிறதுக்கெலாம் ஹேங்கர் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கபோர்டு எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ்ரூம் கொடுத்துருந்தாங்க. வாஷ்ரூமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம பெருசுங்க. எப்படி சொல்கிறது, ஒரு 10-15 பேர் ஒரு ரூமில் தள்ளனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமு. கெட்டில் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருந்தாங்க. டீ பேக்கு, காஃபி பேக்கு, மில்க் பவுடர் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு டீ குடிக்கணுன்னா கூட நம்ம ரூம்லேயே கூட மிக்ஸ் பண்ணி வேணும்னா குடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய கர்டன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட சிட் அவுட் ஏரியா போகிறதுக்கு உண்டான வழிங்க இது. நான் சொல்லியிருந்தேன்ல சிட் அவுட் ஏரியாவிலேருந்தே நம்ம ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுதாங்க இது. நம்ம டக்குன்னு ஸ்விம்மிங் பூல் போகணும் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் டோர் மட்டும் லாக் பண்ணிவிட்டு சிட் அவுட் ஏரியாவிலேருந்து ஸ்விம்மிங் பூல் போனாலே போதும். டக்குன்னு ஸ்விம்மிங் பூல் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ரூம் பால்கனிலையும் வந்து அதாவது அந்த சிட் அவுட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே செடி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கொடியில் படர்ந்து போகிற மாதிரி செடி வச்சுருந்தாங்க. எல்லா ரூமோட சிட் அவுட் ஏரியாவும் வந்து இந்த மாதிரி தான் ஜல்லிக்கல் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. பாக்ஸாக நாங்கள் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க வேக்யூம் வச்சு. அதில் அந்த ஏதாவது பூச்சி அதெல்லாம் விழுந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் கேட்டதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் குளோரின் கலக்க மாட்டோங்க, நாங்கள் கலந்தாலுமே நைட்டு தான் கலப்போம், மார்னிங் வந்து வாஷ் அவுட் பண்ணிவிடுவோம். அதுவுமே குளோரின் ரொம்பலாம் கலக்க மாட்டோம், லைட்டாக தான் நாங்கள் வந்து கலப்போம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு உண்டான ஸ்விம்மிங் பூலு, ஸ்டீல் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்களே அது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு
இருக்கிற ஸ்விம்மிங் பூலு. அது வந்து 5 ஃபீட் நினைக்கிறேன் பெரியவங்களுக்கு. அதுவுமே இங்கே வந்து ஷவரு, வாஷ்ரூம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஜென்ஸ்க்கு, லேடிஸ்க்கு தனி. அதுக்கப்புறம் இது வந்து நைட்டில் எப்படி இருக்கும் நம்மளோட ரெசார்ட்டு அப்படின்றது தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பச்சை பசேனும் இருக்குது. அப்படி லைட் எஃபெக்ட்ஸ்லாம் செம்மையாக இருக்குல்ல, அந்த கோல்டன் லைட் எரியுதுல, அதுதாங்க ரெஸ்டாரண்ட்டுமே பார்த்தீங்களா கிட்டேக்கா இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வரீங்கன்னா இந்த லான் ஏரியாலலாம் உட்காந்துட்டு ஜாலியாக அரட்டை அடிக்கலாம், ஜாலியாக ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உண்மை தானே, ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்தோமா, விரிச்சோமா, உட்காந்து ஜாலியாக அரட்டை அடித்தோமான்னு இருக்கும். செம்மையாக இருக்கும். அதை நினச்சி பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இதுதாங்க ரெஸ்டாரண்ட்டு. நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே இப்படி தான் இருக்கும். செம பெருசு, சைலண்ட்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் பேக் சைடு ரவுண்டாக போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போய் உட்காந்துக்கலாம் போல், ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. பட் ஆனால் நாங்கள் போகல, நாங்கள் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துவிட்டோம். அவ்வளோதாங்க நம்ம ரெசார்ட் டூரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.